ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இது வந்து வெள்ளிக்கிழமை நேற்று சாயந்தரம் எடுத்த வீடியோ தான். எப்பயும் போல் நம்ம விநாயகர் வந்து மணி பிளான்ட் பக்கத்தில் வச்சு சாமி கும்பிடுவோம்ல, அந்த வீடியோ தான். வாரம் வந்து அந்த மாதிரி தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ வந்து நம்ம சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கோலம் போட்டு முடிச்சுட்டு நம்ம சாமியை எடுத்து வச்சுட்டு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டுமாவது சாமியை எடுத்து வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மன அமைதியாகவும் இருக்குது. நல்லா ரிலாக்ஸாக இந்த மாதிரி சாமிக்காக கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணுறது வந்து நம்மளுக்கு மனசு அமைதியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. எப்போயுமே வந்து அங்கே சாமி ரூமில் வச்சு தான் பண்ணிகிட்ருப்பேன். சாமிக்கு வந்து எல்லாமே விளக்கு போட்டு சாமி போய் கும்பிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து சரி இங்கே இந்த மணி பிளான்ட் எல்லாமே செடிங்க கூட இடையில வச்சு அவருக்கு இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதனால் சரி இந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் சரி இல்லைன்னா திருப்பி சாமி ரூம்லேயே கீழ் வந்து செல்ஃபில் வைக்காமல் கீழே வந்து ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எல்லா பொருட்களும் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறப்ப அந்த ஈவினிங் டைம்ன்றதுனால நம்ம கதவை திறந்த உடனே நம்ம கொசு வேறு உள்ளே எல்லாம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் நைட்டு வந்து தூங்கவே முடியல, அவ்வளோ கொசு வந்துடுது வீட்டுக்குள்ளே. அதனால் சரி பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த ட்ரிப் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ட்ரிப்பில் வந்து அந்த கீழே சாமி செல்ஃபுக்கு கீழேயே வந்து டைல்ஸில் வந்து நல்லா இதே மாதிரியே டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சாமியை வச்சு கும்பிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு தடவை வீடியோ போட்டு சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த விநாயகர் வந்து மானாமதுரையில் தான் மண்சட்டி எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. இந்த ஒரு விநாயகர் பார்த்த உடனே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அதனால் சரி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அந்த ஏதோ வீட்டில் இருக்க ஆம்பளைங்களுக்கு அந்த கைக்கு மீறி வந்து விரல் சைஸுக்கு மீறியோ என்னமோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்ல, அவர் வந்ததுக்கப்புறமே இருந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சரி நம்மளுக்கு வரணுன்னு இருக்கிறப்ப யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் எனக்கு பிடிச்சிருந்ததுனால வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இனிமேலும் எல்லாமே நல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ரொம்ப கிராண்டாக பண்ணாட்டினாலும் நம்மளால் முடிஞ்சளவு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து மனசு வந்து அமைதியாக இருந்துச்சுனாலே அதுவே பெரிய விஷயந்தான். எதுவும் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோன்னா அது கண்டிப்பாக அதுவே நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இயற்கையே அதை வந்து நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அவருக்கு வந்து அந்த குங்குமம் வைக்கிறது போகவே மாட்டேங்குது. நல்லா கலர் வந்து பிடிச்சிக்குது வேறு, தேய்ச்சோன்னாலுமே வந்து போக மாட்டேங்குது.
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நான் போடுற வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கிளிப்பிங்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. முன்னாடிலாம் 4 மணிக்கு எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு அந்த மார்கழி மாதம் போடுறப்பெல்லாம் இந்த இடத்துல தான் போடுவேன். வெளியில் கொஞ்ச நாள் போட்டேன் வாசலில் போயிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃப்டி இதுக்கு இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தனியாக யாருமே இல்லாமல் நம்ம போட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் போடுவேன். அது அந்த டைம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொசு இருக்கும். அங்கே வாசலில் போடுறப்போ கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது. அந்த காற்றடிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த டிஸ்டர்புமே இருக்காது. இந்த இடத்துல போடுறப்ப பயங்கரமாக கொசு கடிக்கும். கோலம் நம்ம ஒரு ஸ்டைலில் போட்டோன்னா அது ஒரு ஸ்டைலில் போய்கிட்டே இருக்கும். வேறு வழியே இல்லாமல் அப்புறம் போட்டுகிட்டே இருப்பேன். இந்த டைம்லாம் கொஞ்சம் பார்ப்போம், இல்லைன்னா வெளியில் பையனை யாராவது எழுப்பி விட்டுட்டாவது வாசலில் அங்கே போய் தான் போடணும். ஏன்னா இவங்கக்கிட்ட கொசுக்கிட்டலாம் நம்மளால் சண்டை போட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வேறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு எல்லாமே அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு தீபாராதனை காமிச்சிட்டு இன்றைக்கி வந்து இது சாம்பிராணி வந்து அடுப்பில் கங்கை எடுத்து தான் அந்த இது தான் போட்டேன். எப்பயும் போல் நம்ம போடுவோம்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அது போடாமல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடாமல் தூள் பண்ணிவிட்டு போடுவோம்ல, அதுதான் போட்டேன், பால் சாம்பிராணி. எல்லாருக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நல்லதே நினைப்போம், கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே இயற்கை வந்து அமைச்சு கொடுக்கும், கடவுள் வழிகாட்டுவாங்க. என்னோடய லைஃப்லேயும் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கும் கடவுள் வந்து அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு விளக்கு போட்டுட்டு சாமி ஃபோட்டோவுக்கு இது மட்டும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதோட வீடியோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததற்கு எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.